இன்று ஒரு தகவல். முதல் நாளன்று டிவிகே அலுவலகத்தில் 50,000 வேட்பு மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. இச்செயல் அரசியல்வாதிகளிடையே ஒரு மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. இதுபோன்று ஒரே நாளில் இந்த அளவுக்கு எந்த கட்சியிலும் வேட்பு மனு தரப்படவில்லை. இது ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் இன் டிவிகே பார்ட்டி. அடுத்தது ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு ஃபேமிலியில் ஒரு பையனோ பொண்ணோ ஒரு டிவிகே கட்சியில் ஆதரித்தா அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அவங்க பேரண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீ டிவிகேக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது ஒரு புதிய விவேகமாக உள்ளது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை குழந்தைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போட வைக்கிற மாதிரி வேறு எந்த கட்சியிலும் இதற்கு முன்பு எதுவும் நடந்ததாக தெரியவில்லை. அடுத்து விஜய் எங்கு கூடினாலும் மக்கள் வெள்ளம் அலைமோதுகிறது. இப்போ பார்த்திங்கன்னா ஊடகங்கள்லாம் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் அண்டு யூடியூப்பு இது மாதிரி நிறைய வந்துருக்கிறதுனால இப்போ உள்ள டே டு டே அஃபேர்ஸ் எல்லாருக்கும், எல்லா மக்களுக்கும், வில்லேஜு, சிட்டிஸு எல்லாருக்கும் உடனே போய் சேருகிறது. மக்களிடையே பார்த்திங்கன்னா பெரிய அவேர்னஸ் வந்துவிட்டது. முன்னாடி மாதிரிலாம் இப்போ ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கணும், தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இல்லாமல் இந்த ஒவ்வொரு கையிலையும் ஒரு செல்லு வச்சுக்கிட்டு அது என்ன நடக்குதுன்றது புதிய அவேர்னஸ் வந்துவிட்டது. ஒரு அரசியல் கட்சியில் பார்த்திங்கன்னா அந்த அரசியல் கட்சியில் தலைவர் யார் சேர்றாங்க, யார் போகிறாங்க, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. அந்த அரசியல் தலைவருக்கு உண்டான அந்த செல்வாக்கு தான் அந்த கட்சியை நிலைநிறுத்தும். அப்படி பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ரெட்டை இலைன்னு ஆரம்பித்தார். அது எம்ஜிஆருக்கு உண்டான செல்வாக்கு. அதே மாதிரி ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி இந்த மாதிரி வரும்போது, விஜய்னு வரும்போதும் விஜய்க்கு தான் அந்த செல்வாக்கை ஒழிய அவங்க எவ்வளோ பேர் கட்சியில் சேர்றாங்க, எத்தனை பேர் வெளியில் போகிறாங்க, அதை பற்றி மக்கள் கவலைப்படுவதே கிடையாது. அது டிவிகே மீன்ஸ் தட் இஸ் விஜய். அவங்க என்ன சொல்லியிருக்காரு, நான் எல்லாருமே விஜய் தான், ஃபேமிலியில் இருக்கிற அனைவருமே, என்னை ஆதரிப்பவர்கள் அனைவருமே ஒவ்வொருத்தரும் விஜய் தான் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காரு. மீதி பேர் சொல்கிற மாதிரி விஜய் இது 10% தான் வருவார், 15% தான் வருவார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. அது என்ன பர்சன்ட் வருவார், 20 வருவாரா, 30 வருவாரா, அது மக்களின் கையில் தான் இருக்குது. மக்கள் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. ஒவ்வொரு மக்களும் அவருடைய ஓட்டுகளை